உலகளாவிய எரிசக்தி நெருக்கடி குறித்து சமூக ஊடகங்களில் தவறான தகவல்களை பரப்பிய விவகாரம் தொடர்பாக மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் இதுவரை 36 விசாரணை அறிக்கைகளை திறந்துள்ளது. இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டதாக கருதப்படும் 22 பேரிடம் நாடு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இதில் 6 வழக்குகள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. 1998 ஆண்டு தொடர்பு பல்லூடக சட்டத்தின் கீழ் நடத்தப்படும் இந்த விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது இவை இரண்டும் விதிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் இணையதளங்களை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்றும் சமூக அமைதியை கெடுக்கும் பொய் செய்திகளை பகிர வேண்டாம் என்றும் ஆணையம் கண்டிப்புடன் கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.